இங்க நீங்க நுட்பமா கவனிங்க. 32 ஆறுகள் தமிழ்நாட்டுல, 32 ஆறுகளையும் மணல் அள்ளி வித்தாச்சு. மணல் என்பது வெறும் நீங்க மண்ணுன்னு பாக்குறீங்க, அது இல்ல. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதித்து விட்டால் இந்நோய் தொற்று வந்து உடனே நான் இறந்து போவேன். ஆற்றுக்கு மண்ணை அள்ளிட்டா ஆறு இறந்து போகும். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் மணல் தான், உலகத்தின் தலை சிறந்த நீர் தேக்கியும் மணல் தான். எங்க அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்கன்னா, பூமிக்கு மேலே தேங்கி நிற்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தக்கூடாது, அதை வேளாண்மைக்கு தான் பயன்படுத்தணும். பூமிக்கு உள்ளே இருந்து கிணறு ஆள் குழாயிலிருந்து எடுக்கிற தண்ணீரை தான் குடிக்கணும். ஏன்னா தூய நீரை பூமி மணல் வடிகட்டி வச்சிருக்கு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா நமக்கு எப்படி இருக்குது நிலைமை? மோசமாக நீதியலால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கொக்கோ கோலா காரன் வந்தானா நிலத்தடி நீரை உறிஞ்சிக்க, தாமிரபரணியில உறிஞ்சிக்க, பெப்சியா உறிஞ்சிக்க, யார் நீ அக்கோபனாவா உறிஞ்சி வித்துக்க, நீ யாரு கிண்லையாடா உறிஞ்சி வித்துக்க. எல்லாரும் மக்களுக்கு தண்ணிங்க கடல் நீரை சுத்திகரிச்சு உனக்கு கொடுக்குறேன். நான் என்ன கேட்கிறேன், ஏன் இந்த முதலாளிகளை நீ கடல் நீரை சுத்திகரிச்சு வித்துக்கிறான்னு சொல்ல வேண்டியது? நீ அதையான் செய்யல. உன்னால ஆற நீ உருவாக்கல, அருவி உருவாக்குனது. மணலை நீ உருவாக்கல, அருவி கொண்டு வந்து சேர்த்தது. ஆற்ற பூரா அள்ளி வித்தாச்சு. இப்ப இந்த ஆற முடிச்சாச்சு. இப்ப மலைய எம் சாண்ட் நொறுக்கிட்டான். இந்த மலையை முடிச்சிட்ட பிறகு உன் நிலம் பாலைவனமா மாறி, முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாத்த இளங்கோடியில் பாடிட்டு போயிட்டான் சிலப்பதிகாரத்துல. உன் நிலம் பாலைவனமாக மாறிட்டு, நீ வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதை மாற்றணும்னா சீமா செய்யற வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சு. இது ஒவ்வொருத்தரோட வேலைன்னு உணர்ந்து தெளிந்தால்தான் இது சரி வரும். மாற்றத்தை விரும்புகிற எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்றிணைந்து நினைந்தால் மாற்றம் புரட்சி. உன் நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் வந்து அண்ணே தண்ணி இல்லனே, அண்ணே காடு இல்ல, அண்ணே ஒண்ணும் இல்லனே, சோறு இல்லனே, நீர் இல்லைன்னும் போது நீ என்னை தேடுவ. நான் உன் பக்கத்துக்கு வந்து உன்னோட தான் அழுதுகிட்டு இருப்பேனே ஒழிய என்னாலே ஒன்னும் செய்ய முடியாது. உன் மனசாய் சொல்லு, ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிப்ப? அது என்ன சுவத்துல எழுத்தா? எவன் ஒருவன் ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்கிறானோ அவன் திருட போறான்னு அர்த்தம். 100 கோடியை ஒரு தேர்தலில் ஒருவன் முதலீடு செய்கிறான் என்றால் அவன் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். கிளீன் இந்தியான்னு என்ன? ஆறு, ஏரி, மலை, குளம், காடு எல்லாத்தையும் வித்துறது. இதெல்லாம் இங்க ஆறு இருந்துச்சேங்க, இங்க ஏரி இருந்துச்சேங்க, இங்க காடு இருந்துச்சேங்க, இங்க மலை இருந்துச்சேங்கன்னு நீங்க கேட்கும்போது நாங்க சொன்னதை நீங்க கவனிக்கலையா? நாங்க தான் கிளீன் இந்தியான்னு சொன்னோமே, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம் பாருங்க, கிளீனா வச்சிருப்போங்கிறதா. இதுதான் கிளீன் இந்தியா. எது? வணக்கம். We have to save our Tamil farmers. Please vote for Nam Tamil Katchi. Lalpuran Vivasai. உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகு இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். நமது சின்னம் விவசாயி. எல்லாம் அரசு வேலை. ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி, வேளாண்மை செய்வது அரசாங்க பணி, கவர்மெண்ட் எம்ப்ளாய். அவனுக்கு கேலியா இருக்கு. சீமான் ஆடு மாடு வளர்த்தல் அரசாங்க பணி. நாங்க இப்பதான் ஐஏஎஸ் ஆக போறோம். எத்தனை ஐஏஎஸ் ஆகுற ராஜா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ்னா பசிக்காத ராஜா? சோறு வெம்படுவேன். யதார்த்தத்துக்கு வாங்கடா. வேளாண்மை கைவிட்டு எல்லாம் நாடு பிச்சை எடுக்குது. உலகம் ஒரு நாள் சோத்துக்கு என்ற கையெழுந்த நீ எழுதி வச்சுக்க. நான் உலகத்துக்கு சோறு போடுவேன். டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்டா. உலகத்துக்கு சோறு போடுறேன். ஆத்தால பொண்ணு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் கூடாத வைத்தியகரப்பையில. ஒரு காலம் வருது, விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்கறான். 60 வயசுக்கு மேல விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்திரான். படித்த இளைஞர்கள் வேளாண்மை செய்வான். 100 விழுக்காட்டு மக்கள்ல 90 விழுக்காட்டு மக்கள் கழிக்கிறான்டா. கறி எங்க இருந்து வரும்? என் தம்பி சொன்னான் பாரு, சீமானு சாரதி, எங்க ஆத்தாளப்ப வெம்பாடு விட்டு வெயில்ல மழையில பனியில நனைஞ்ச ஆடு மேய்ச்சா தாண்டா கறி. வக்கனைய திங்க தெரியுது. ஆடு மாடு அவ்வளவு ஆசைங்க, ஆடு மாடு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில போய் 1/4 கிலோவுக்கு நிக்கிறது. ஆசிரியர்கள் நம்ம ஆசிரியர்களும் பாடம் நடத்துறது. படிக்கிறேன்னா ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஏன்னா அவ்வளவு அசிங்கமா? ஐயா அப்துல் ரஹ்மான் என்ன சொல்றாரு? ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் இல்ல. பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்கிறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேய்ச்சிருக்காங்க, இயேசுநாதர் மேய்ச்சிருக்கிறாரு. அதான் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்திற்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, மேய்ங்கிறாரு. உங்களுக்கு இத ஒரு இழிவா நினைச்சுட்டான். நீ என்ன துரட்டி குச்சி வச்சுட்டு காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்பா, அரக்காசுனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும்பா, நான் தாரேன். நாம தான் சொல்றோம்ல,
ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் இல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சிவாதிகள். நீங்க ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலை சிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும். கோவை இயற்கை தந்த கொடை, நமது மேற்கு தொடர்ச்சி மலைகள், நமது சிறுவாணி, பல்லாயிரம் ஆண்டாய் யவனரோடு வாணிபம் கண்ட சூடு, கரிசல் பூமி, பண்பாடு, மரியாதை, உழைப்பு, பல்லாயிரம் தொழிலாளர் பவனி வந்த சாலைகள், எல்லா வளமும் இங்கிருந்தும் ஏன் இந்த சாவுகள்? டெங்குவினால் மரணம், கோவை முதலிடம். ஓடி வந்த நொய்யல், கொன்று நாம் புதைத்துவிட்டு நிலத்தடி நீரு கூட இல்லா தாகம். தெருவெங்கும் மதுக்கடைகள், சிறு பிஞ்சுகளுக்கும் பாலியல் நெருக்கடிகள். பஞ்சாலை சங்குகளின் சத்தத்தில் மணி பார்த்த கோவை, தொழில்களின் கல்லறை மௌனத்தை சகிக்க முடிகிறதா? அரசியல் மாறாமல் எதுவும் மாறாது, அதிகாரம் மாறாமல் ஏதொன்றும் நடக்காது. நம் மண்ணை நாம் மீட்க அறிவார்ந்த இளைஞர் கரங்களில் நாடு கிடைக்கட்டும், காற்று மாறி அடிக்கட்டும், நம் கோவை பிழைக்கட்டும். வாக்களிப்பீர் நாம் தமிழரின் விவசாயி சின்னத்தில்.